சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஐயோ போச்சே. உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. போடு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. அங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ உதிராட்டு ஊஞ்சல் ஆறாங்களே தெய்வமே. அட பாருங்க இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. குடிய விட்டாங்க. நான் எங்கடா புடிச்சிருக்கேன். நீ தான் புடிச்சிருக்கிற. என்னை விட்டுறா. கதமையில நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுருக்கடா விட்டுருக்கடா. காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். விண்வெளி நாயகா ஐயோ ஐயோ போடுறா தம்பி பிரேக்க. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. அப்படின்னா இதுக்கு காரணம் நான் வேண்டாம்னு சொன்னேன். இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். ஐயோ ஒரு 2 ரைடு இங்க ஒன்றலா வந்தீங்கன்னா அந்த 2 ரைடு போனீங்க அப்படின்னா நீங்க தின்னதெல்லாம் டைரக்டா வாந்தி எடுக்க வச்சிரும். கண்டிப்பா எல்லாமே அந்த ரைடு எப்படி இருக்கோ இல்லையா பயத்திலே உசுறு போயிடுங்கிறதுல எல்லாம் 2 தெரியுது தலைவனுக்கு. இப்போ நாங்கள் மேவரிக் அப்படின்ற ஒரு ரைடு போனோம். அதுக்கு முன்னாடி ரோலர் கோஸ்டர் மேவரிக் இருக்கு பாருங்க. மேவரிக் பாப்பா ப்ரோ நீங்கள் ஒரு ரைடு போனீங்களே அது எப்படி இருந்தது? தலையாட்டா அது காமிங்க. அதாங்க சங்க சத்தமா. இந்த ட்ரிப் இஸ் ஃபைனலி ஓவருக்கு வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் எங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரில. ஒன் டே இந்த ஃபன் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்த்தீங்க அடுத்து எங்கள் பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுலு மால் போவோம் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாரோட ஒர்க் கண்டிஷனையும் பொறுத்து, ஒர்க் கண்டிஷன் இல்லை ஹெல்த் கண்டிஷனையும் பொறுத்து அப்படி தான் இருக்க போகுது. இப்போ வந்து செக் அவுட் டைம் ஆயிடுச்சு 6:20. மேவரிக் ரைடு எப்படி சார் இருந்துச்சு? அந்த ரைடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேவரிக் ரைடு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரைடு. இனிமே 1 கோடி ரூபா கொடுத்து எனக்கு கூப்பிட்டாலும் அந்த ரைடுக்கு நான் வரமாட்டேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டு. நமக்கு பயம் கிடையாது. பாத்தீங்கல்ல தலைகீழ தொங்க விடுறாங்க. யாருமே ஹியூமன்ஸாடா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். வாமிட் வர மாதிரி இருக்கு गाइस. போறதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க நீங்க? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. அந்த ரோலர் கோஸ்டர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கடைசிதான்
செஞ்சிருச்சு வச்சு செஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நைட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம நண்பர் ஒரு புது டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, பல குழப்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் எப்படி சாப்பிட்றாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது சாப்பிட்றா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி ப்ரோ இருக்கு? பர்ஃபெக்ட். இப்படி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எடுத்து இப்படி கொஞ்சம் வச்சு இதில் போய் ஒரு நூடுல்ஸ் சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் மட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டின்னரை முடிச்சுட்டு இவர் வந்து நம்மளோட தீவிரமான ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஜூனியர் பையன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டே ஃபன் டே ட்ரிப் முடிய போகுது. இப்படி உட்காந்து போதும், அதே இப்படி போட்டு பேங்க. நன்றி சொல்ல டிக்கெட் எடுக்காம கதற விட்டு மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு நடந்துருச்சு. இப்ப 3 நாளா தூங்காம இருக்கிறேன் நானு. இன்னையோட 4வது நாள். இன்னையோட 4வது நாள். என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏன்டா நீ வேற அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லாம் ஏறாதீங்க. வந்துட்டோம். ஒன் டே ஃபன் டே மாதிரி தெரியல. ஒன் டே போகடா லவுடிங்கப்பா. தம்பி ரொம்ப சாப்பிட்டு. ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்தி வட்டாரத்துக்கு தெரியுமா? நண்பர்களே, நாங்க வந்துட்டோம் நண்பர்களே. லே லடாக் ட்ரிப் பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். அது So, 2 days trip. அது இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ட்ரிப் எப்ப எங்க போலாம்? நான் ஊருக்கு போறேன்டா நாளைக்கு. காலையில் கல்லூரி வாசலில் ஒரு பாண்டா ஒண்ணு நடந்தது. உலா ஐஸ்கிரீம் கிட்டான குனி காண்டா ஓயிஷி சாவ தோதோகே நிக்கி. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. மறுபடியும் முதல்ல அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏப்ரல் ஃபூல் முடிச்சிடலாமா?